வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 4 மணிக்கே வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆயிருது. குட்டிகளாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், மக்கள் வந்து வாங்குறது வந்து அதிகமாக வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் விற்பனை ஆகிட்டு இருக்கிற நிலவரமும் பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை தான் நடந்துட்டு இருக்கு. வெள்ளாடாக இருக்கட்டும், செம்புரி ஆடாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமையும் வந்து நிறைய வந்து இறங்கிடுது. ஆனால் நீங்கள் டைமிங்க்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு டு 6 மணிக்குள்ளே வந்துருங்க. 5 மணி டு 6 மணிக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா அந்த டைமிங்க்கு வந்தால் மட்டும்தான் குட்டிகளாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும் கரெக்டான வாங்க முடியும். ஏன்னா வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிருச்சுனாலும் ஆடுகளும் சரி, குட்டிகளும் சரி, எல்லாமே வந்து சந்தையில் வந்து விற்பனை ஆகிடுது. நீங்கள் சந்தையை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆடுகள் வந்து விற்பனை ஆகி போயிருச்சு. அதனால வந்து டைமிங்க்கு வந்துருங்க யாராக இருந்தாலும் காலையிலேயே. எல்லா இடம் செம்பரி ஆடானே, செம்பரி ஆடுங்க வித்தியாசமா இருக்கனே. ஆமாண்ணா. என்ன இது என்ன கலர்ல சேரும்? ஆப்பிளக்குமாங்க. சரிங்க. அந்த கிலோ குட்டிங்க. சரிங்க. இது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? ஆனா 2500. 2500 நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்ப விற்பனை பண்ணுவீங்களா? இல்ல விற்பனை இல்ல, வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கு. இது ஒரு நாளைக்கு என்ன அளவு பால் கொடுக்கணும்? ஒரு காலையில ஒரு 60 ml, சாயங்காலம் ஒரு 200 ml. ஆமா, இது ரெண்டு நேரம் பால் கொடுத்தா போதும். ஆனா எப்படி நம்ம பாக்கெட் பால் கொடுக்கணுமா இல்ல மாட்டுப்பால் கொடுக்கணுமா? மாட்டுப்பால் தான். ஆமா. ஆனா இப்போ விருப்பப்பட்டு கேட்பாங்க இந்த குட்டிகளை, நம்ம கொடுக்கறதே இல்ல. வாய்ப்பு இல்ல உங்களுக்காக வளர்க்கறதுக்காக. வாய்ப்பு இல்ல. இது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. இது எவ்வளவு நாள் வளர்த்தா உங்களுக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? நம்ம ஒரு 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் உறுதியா வளர்க்கணும். வளர்த்தா லாபம். சரிங்க. ஆனா சந்தையில வாங்கிருக்கீங்க, இன்னைக்கு விலை நிலவரங்கள்லாம் எப்படி? பரவாயில்ல வந்து வாங்கிக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. எத்தனை குட்டிகள் இருக்குண்ணா இதுல? மொத்தம் 15 குட்டி இருக்கு. 15 குட்டிகள் எல்லாமே கிடா குட்டி. நமக்கு எந்த ஊருங்க? நமக்கு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. ஆனா இது வந்து எல்லாமே கிடா குட்டிங்கிறீங்க. குட்டி வந்து எத்தனை மாச குட்டிகள் ஆக போகுது? இது ஒரு 5 மாச குட்டியா இருக்கு. 5 மாச குட்டிகள். இந்த மாதிரி குட்டிகள் தேவைன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். சொல்லுங்க. 93 42 096 48. சரிங்க. ஆனா இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்ல வந்து நீங்க எப்படிங்க? இல்ல, நம்ம பட்டியில பார்த்து வாங்கிட்டு வந்ததுதான். வாங்கிட்டு வந்த குட்டிகள் தான். அதாவது நீங்க வியாபாரி தான். அதாவது இந்த குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்போர், கரும்போர், வெள்ளப்போர் இந்த மாதிரி குட்டிகள் எல்லாமே அதிகமா இருக்கு. இதுல வந்து மக்கள் வந்து எத்தனை மாச குட்டியில இருந்து தேர்வு செஞ்சு வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? ஒரு 4 மாசம் 5 மாசம் குட்டியில இருந்து தேர்வு செஞ்சு உறுதியான லாபம் இருக்கு. என்னென்ன தீவனங்கள் வச்சா குட்டி நல்லா உண்டாகும்? நம்ம காட்டு மேய்ச்சலுக்கு போவோம், வீட்டு இறையும் வளர்த்துக்கலாம். காட்டு மேய்ச்சலுக்கு செட் ஆகும். ஆமா, ஏன்னா இந்த குட்டிகள் பெருசாயிருச்சு. ஆமாண்ணே, வளர்த்தாலும் லாபம் இருக்கும். ஏன்னா வந்து நோய் மேல இந்த குட்டிகள் வராது. எல்லாமே பிபிஆர் ஊசி எல்லாமே போட்டுதான் கொண்டு வருவோம். சந்தை கொண்டு வரும். சரிங்க. இப்ப சந்தையில உங்களை வந்து பாக்கணும்னா நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க? நான் இங்கதான் இருப்பேன். இந்த இடத்துல. இதே இடத்துல. உங்க பேர் என்ன? என் பேர் சிவானி. சரிங்க. அதாவது இன்னைக்கு 15 கிடா குட்டி இருக்கா? ஆமா, 15 கிடா குட்டி இருக்கு. ஓகே. ரொம்ப நன்றிங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சந்தைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை சந்தைக்கு. இன்னைக்கு விற்பனை ஆகும், நாளைக்கு இன்னைக்கு விற்பனை ஆகும், நாளைக்கு விற்பனை ஆகும். 2 நாளுமே விற்பனை ஆகும். 2 நாளுமே விற்பனை. சரி. ஓகே. சரி. நாளைக்கு வாங்கிருக்கீங்க? இது 25 ரூபா. நாங்க 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 20,000 ரூபாய்க்கு. பல்லு போட்டுச்சா? பல்லு எத்தனை பல்லுல? பல்லு சேர்ந்துருச்சா? ஆமா, சேர போகுது. பல்லு சேர்ந்த கிடாய் தான். இது ஆட்டுக்கா இல்ல கோவிலுக்கா? எப்படி வளர்ப்பு? ஆட்டுக்காக. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா வச்சுக்கலாம்? 50 ஆடுக்கு. 50 ஆடு வச்சுக்கலாம். இப்ப நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நாங்க 30 ஆடு. 30 ஆடு வச்சிருக்கீங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டு இல்லாம ஃபுல்லாவே ரா கலரா இருக்கு. ஆமா, ரா கலர். இந்த ரா கலர் ஆடுதான் இதுக்கு குட்டிக்கு நல்லா வரும். குட்டி நல்லா இறங்கும். சரிங்க. இப்போ வந்து பல் சேர்ந்துருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? இது இன்னும் 1 வருஷம் வச்சுக்கலாம். இன்னும் 1 வருஷம். ஆமா, வச்சுக்கலாம். சரிங்க. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குன்னு? சந்தை கிராக்கி விலை நிலவரம் அதிகம் தான். ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? பொட்டை குட்டிகள். ஜோடி என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி ஒரு 14 ரூபா கொடுத்துடலாம். 14 கொடுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ என்ன ரேட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? இப்போ 13 ரூபாய்க்கு. 13 ரூபாய்க்கு கேள்வி. இன்னைக்கு விற்பனை கொஞ்சம் கம்மி தான். இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சீக்கிரம் வந்து விற்பனை ஆயிருச்சு. சரிங்கண்ணா. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? இதெல்லாம் ஒரு 4 மாசம் குட்டியா இருக்கும். 4 மாசம் வாங்கினா கொஞ்சம் ஆடா உற்பத்தி பண்ணிக்கலாம். நல்லா உண்டாகும். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணா? இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சந்தை வெறிச்சோடி காணப்படுது. ஆமாண்ணே, நைட்டே சந்தை கூடிருச்சுண்ணே. சரிண்ணே. ஆமா, நேற்று நைட்டே சந்தை கூடிருச்சு. விற்பனை எப்படிங்க இருந்துச்சு இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு நேற்று நைட்டு மயிலம்பாடி நல்ல விற்பனை. நம்ம மயிலம்பாடி பொட்டுக்குட்டி நல்ல விற்பனை. சரிங்க. நம்ம நல்ல குட்டிக்கு நல்ல விலை.
இப்போ இன்னைக்கு ஃபுல்லா வெள்ளாடு வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, வெள்ளாடு நேத்து நைட்டு கொஞ்சம் முக்காவாசி இறங்கிருச்சுண்ணே. இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. நம்ம நார்மலா எப்பயும் போல வெள்ளாடு கொஞ்சம் நார்மலா வித்துட்டே போயிட்டே இருக்குது. மயிலம்பாடி பொட்டுக்குட்டி கொஞ்சம் நல்ல விற்பனை. நல்ல குட்டியே ஃபுல்லா சந்தையில காலியாயிருச்சு. ஆமா, நல்ல விற்பனை. அந்த அளவுக்கு விற்பனை இருக்கு. ஆமா. ஆனா இப்ப ஜோடியா என்ன ரேட் வரையில இருந்து என்ன ரேட் வரைக்கும் வாங்கலாம்? ஆனா இப்ப ஜோடியா என்ன ரேட்னா கொஞ்சம் பொடி குட்டியா இருந்தா ஒரு 9 ரூபால இருந்து 12 ரூபா வரைக்கும் வாங்கலாம். சரிங்க. கொஞ்சம் பெரிய குட்டியா இருந்தா 12 ரூபால இருந்து 17 ரூபா வரைக்கும் குட்டி போயிட்டு இருக்கு. குட்டி நார்மல் ரேட்டே அந்த ரேட் போயிட்டு இருக்கு. சரிங்க. அதாவது பொட்டு குட்டி வாங்கலாமா இல்ல மயிலம்பாடி வாங்கலாமா? ஆனா மயிலம்பாடி என்னுடைய இது என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலம்பாடி வாங்கினா தான் இப்ப இந்த சூழ்நிலை காசு பார்க்க முடியும். பொட்டு குட்டினா உங்களுக்கு 4.5 மாசம் 5 மாசம் வளர்க்கணும். மயிலம்பாடினா உங்களுக்கு 120 நாள் 3 மாசம் கணக்கு வளர்த்தாலே போதும். ஆமா, நம்ம ஆமா உடனே எந்திக்கும், உடனே மாத்திக்கலாம். சரிங்க. ஆமா, எப்பயும் போல. சரிங்க. லாபம் பாக்குறவங்களுக்கு உள்ள பணம் நிறைய செட்டு வச்சிருக்கவங்களுக்கு மயிலம்பாடி தான் பெஸ்ட். ஆமா. சரிங்க. இன்னைக்கு நிலவரத்துக்கு மயிலம்பாடி வாங்கலாங்கிறீங்க? இன்னைக்கு நிலவரத்துக்கு மயிலம்பாடி வாங்கினா தான் காசு பார்க்க முடியும். சரிங்க. ஆமா, பொட்டுக்குட்டி வாங்கினோம்னா அதுல உங்களுக்கு 4 மாசம் 5 மாசம் எக்ஸ்ட்ரா தான் 1 மாசம் நமக்கு பிடிக்கும். சரிங்க. ஆமா. சரிங்க. நன்றி. ரொம்ப நன்றி.